ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறதான எங்கள் திரியேக தகப்பனே, அப்பா அந்த நாளிலே கூட தகப்பனே, வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நீர் மகிமைப்படுங்க அப்பா. உடைய சித்தத்திற்காய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் பெருங்க, நாங்கள் சிறுகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 முடிய. வசனங்கள் 28 முதல் 32 முடிய. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமானாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஆமேன். இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது என்று தான் இந்த நாளிலே நம் சத்தியத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு வாசித்த வேத பகுதியில் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 32 வரைக்கும் இப்போ நம்ம வாசித்தோம். அதில் ஒரு சின்ன ஒரு ஊமை சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்த்தோம்னா, யூத மத தலைவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து பெரிய பையன்கிட்ட வந்து திராட்சை தோட்டத்துக்கு போப்பா, வேலை செய்யறதுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பெரியவன் என்ன பண்ணுறான், நான் போகிறேன்னு சொல்லி போக மாட்டேன்னு சொல்லிடுறான் ஃபஸ்ட்டு. நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்களே நீ யோசித்து பின்பு என்ன பண்ணுறார், மனஸ்தாபப்பட்டு போகிறான். அவன் போகமாட்டேன்னு சொன்னதுனால சின்ன பையன்கிட்ட வராங்க, வந்து நீ போறியாப்பானா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் போவே இல்லை. அப்போ ஆண்டவர் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க, யார் அப்பா பேச்சை கேட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சது, யார் பிதாவினுடைய தகப்பனுடைய சித்தத்தின்படி செஞ்சது யார் அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு மகன் வந்து நான் போகமாட்டேன்னு சொல்லி ஐயோ அப்பா சொன்னாரேன்னு மனஸ்தாபப்பட்டு போகிறான். சின்ன பையன் போகிறேன்னு சொல்லி போகல. அப்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, மூத்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படியாக இருக்கும் பொழுது மூத்த மகனை வந்து யாரை ஆண்டவர் சொல்கிறார் அந்த வேத பகுதியில் வாசித்து கொண்டு வந்தோம்னா, பெரிய பையனை ஆயக்காரன் வேசிகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. எளிய மகனை மத தலைவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஆயக்காரன் வேசிகள் அப்படின்னா நம்மளுக்கு வேதத்தில் அநேகர் இருக்கிறாங்க. ஆயக்காரன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சகேயு பற்றி சொல்லலாம். சகேயு வரி வசூல் செய்தவன், ஆயக்காரனா வரி வசூல் செய்பவர்கள். வேசிகள்னால் நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒருவரை நம்ம எடுத்துக்கலாம். ஆயக்காரனவனா சகேயு எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஆண்டவரை பார்க்கணுன்னு சொல்லி இல்லை, அவன் சகேயு வந்து ஆயக்காரன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக போய் பார்த்ததுனால அவன் ரட்சிப்படைஞ்சான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. வேசின்னு சொல்லிப்பாங்க. எல்லாம் குற்றப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மன்னிக்கிறவராக இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பின் நடக்கிறாங்க அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் சகேயு வந்து எந்த ஒரு பாவம் செஞ்சுதா இல்லை, அவன் வந்து மொத்தமே மனம் திரும்பிட்டான். அதே போல் அந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறான், ஆண்டவரை ஏற்றுக்குன்னு பின் சென்றதாக சொல்லுது. இப்போது மத தலைவர்னு சொல்லும் போது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பைபிள் இருக்கிறது எல்லா விஷயமும் வேத பாரகர், சதிசேயர், பரிசேயர், ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க தான். ஆண்டவர் என்ன பண்ணல,
ஏற்றுக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறத அவர் மேலே கல் எறிகிறாங்க, அவர் மேலே குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே சில பேர் மாத்திரமே தான் ஆண்டவரை விசுவாசித்தாங்க. ஆனால் யாருமே அவர் என்ன பண்ணல, முழு மனதாக பிதாவிடத்தில் வந்தவர்னு சொல்லி ஏற்றுக்கல. அப்போ இதுலேருந்து பிதாவினுடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்தவர்கள் யாரு? ஆயக்காரன் வேசுகளுமே உங்களுக்கு முன்பதாக பரலோகத்துக்கு சென்றுடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, பின்பாகில கூட நீங்கள் மனஸ்தாபப்படலை அப்படின்னு சொல்கிறார். தகப்பனுடைய வேலையை, தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். என்னத்தான் வேத பாரகராக இருந்தாலும், வேதத்தையே கரைச்சி குடித்திருந்தாலும், அதே போல் அநேகருக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்தை வேதத்தில் இருக்கிறத நல்லபடியாக நம்ம சொன்னாலும், நான் இது செய்கிறேன், அது செய்கிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், நம்ம என்ன சொன்னாலும் அங்கே மெயின் ஒரு விஷயம், தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரமே தான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மரித்த பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை. ஆனால் அந்த மரித்த பிறகு நம்ம வாழ்கிற ஒரு நித்திய ஜீவனை நம்ம அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது ஆண்டவருடைய சித்தத்தின்படியே, பிதாவினுடைய வார்த்தையின்படியே, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படியே நம்ம கேட்டு நடக்கும் பொழுது மாத்திரமே தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு ஆதார வசனமாக நம்ம மத்தேயுவில் பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கனிகளினாலே அறிந்து கொள்வீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. 20ஆம் வசனத்திலிருந்து, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா 25 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, கனிகளினால நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி, நம்ம செய்கிற கிரியைகளினால்தான், வேலையினால தான், கனிகளினால தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். நம்ம நடக்கிற நடக்கை, நம்ம பேச்சு, நம்ம செய்கை, நம்ம சிந்தனை தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள முடியும். இந்த பகுதி நமக்கு சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறவங்க யாரும் அதில் என்ன பண்ண மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கும் பொழுது என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படியாக மற்றவர்களை நேசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி உதவிகள் செய்ய வேண்டும், அப்புறம் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படியா இருக்க வேண்டும், நம்முடைய கனிகள் எப்படியா இருக்க வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத வார்த்தைகள். நமக்கு இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, தகப்பனுடைய சித்தம் எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் செய்யும் பொழுது மாத்திரமே தான் பரலோகத்து ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். அதை செய்யலாமல் நம்ம என்னத்தான் கர்த்தாவே கர்த்தாவே நீ இன்னைக்கெல்லாம் கூப்பிட்டு இருந்தாலும், நம்ம நாளைக்கெல்லாம் கூப்பிட்டு இருந்தாலும், மாத கணக்காக கூப்பிட்டு இருந்தாலும், நம்முடைய கிரியைகள் ஒன்றும் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அப்போ அடுத்த பகுதி சொல்லுது, நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், பிசாசுகளை துரத்தினேன், அநேக அற்புதங்களை செய்தேன் ஆண்டவரே அப்படின்னு நீ சொன்னாலும் கூட, அடுத்த வசனம், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னாரு அப்படின்னு சொல்லுது. அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரமம் எது என்று பைபிள்ல இருக்குது. நம்ம வாயின் வார்த்தை, நம்முடைய கிரியைகள், வெளியரங்கமாக இருக்கிற காரியங்கள் கலாத்தியரில் இருக்கிறது. அது எல்லாம் எப்படி இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று கலாத்தியரில் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, ஒன்றாகிலும் நம்ம மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது, நம்ம பரலோக ராஜ்யத்தில் நம்ம அநேக அற்புதங்கள் செய்தாலும், நம் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், அதே போல் நம்ம என்னத்தான் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு கொண்டு இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம். அக்கிரம செய்கைக்காரரேன்றார். அப்போது செய்கை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, நம்முடைய கிரியைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய கிரியைகள் மாத்திரமே தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியுமே தவிர, நம்மளுடைய பக்தியோ, நம்மளுடைய தரிசனங்களோ, நாம் செய்கிற அநேக அற்புதங்களோ பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது.
நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவது, அதே போல் மற்றவர்களுக்கு நம் கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு எது முக்கியம் என்றால் நம்முடைய கிரியைகள் மாத்திரமே. அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதே போல் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, நற்குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாரு. நன்மை செய்கிறவரை நீ அவர் எப்படி நன்மை செய்தவராக இருந்தாரோ அதே போல் நீ நன்மை செய்கின்றாரு. ஒருத்தர் கஷ்டப்படும் போது உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போவது முடியவே முடியாது. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பல பேர் ஒரு கேள்விகளை கேட்குறாங்க. நீ எந்த நாமத்தினால் இதை செய்கிற, நீ எப்பேற்பட்டவன், உன் மேலே கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி யூத தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவ அநேக இதுவாக வேத பரிசெய்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் வந்து அவரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இயேசு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் பார்க்கலாம், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் செய்கிற என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா என் பிதாவின் நாமத்தினால நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்னை குறித்து சாட்சி சொல்லுது. நீங்கள் எந்த நாமத்தினால, நான் செஞ்சு எந்த விஷயத்தினால என்னை கல்லெறிய பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி 32வது வசனத்தை இதே பகுதியில் யோவான் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லுது. அவர் தைரியமாக கேட்குறாரு, நான் செஞ்சதில் எது பிதாவின் சித்தத்தை தவிர நான் வேறு என்ன செஞ்சேன், எதனால, எந்த கிரியையினால், எந்த ஒரு விஷயத்தினால, என்கிட்ட எந்த குற்றம் இருக்கிறதுனால நீங்கள் கல்லெறிய பார்க்குறீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளால் சொல்ல முடியுமா? மற்றவர் நம்மளை குற்றப்படுத்தும் பொழுது, மற்றவர் நம்ம சொல்லும் பொழுது நான் என்ன தவறு செஞ்சிட்டேன், இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை தவிர நான் வேறு ஏதாவது செஞ்சேனா? அவர் சொல்கிறாரு, என் பிதாவின் நாமத்தினாலே, எங்கள் அப்பாவுடைய நாமத்தினால நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயமே என்னை குறித்து சாட்சி சொல்லுன்னு சொல்கிறார். அப்போது நம்மளுடைய கிரியைகள் அப்படின்னா நம்ம செய்கிற வேலைகள், கனிகள். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தை தான் நம்மளை குறித்து சாட்சி சொல்லும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எந்த விஷயத்தில் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, எல்லாரிடத்துல அன்பாயிரு, ஒருவன் உன்னை அறிஞ்சா மறுக்கணத்தை காட்டுன்னு சொல்கிறாரு. நம்ம செய்கிறோமா? இல்லை. அப்போது எந்த ஒரு வார்த்தையும் ஆண்டவராக இயேசு அவர் சொல்கிறாரு, என் பிதாவின் நாமத்தினால நான் செஞ்சதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அவங்க தகப்பனுடைய வேலையை செய்யறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி அதனுடைய வேலையை நான் செஞ்சேன், அந்த கிரியைகள் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்னு சொல்கிறாரு. இப்போக்கு நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோமா? இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? அப்போது நம்ம சொல்ல முடியுமா மற்றவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரமே இதை நான் செய்கிறேன், என்னுடைய கிரியை வெளிப்படுத்துது, நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பின்னாடி இருக்கிற நான் செய்கிற என்னுடைய நடத்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய காரியங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது, அதுதான் சாட்சி சொல்லும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா குறைவே. அது மாத்திரமில்லை, அவர் சொல்கிறாரு என் 37வது வசனத்தில், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாரு. அவரே சொல்லிட்டாரு, நான் எந்த ஒரு காரியத்தில் என் பிதாவின் சித்தத்திற்கு அகேன்ஸ்டாக நான் செஞ்சுருந்தேன்னா நீங்கள் என்னை விசுவாசிக்க தேவையில்லை, எங்கிட்ட எந்த ஒரு குற்றமும் இல்லையே, அப்போ ஏன் என்னை விசுவாசிக்க மாட்டேன்றீங்க, ஏன் என்னை குற்றப்படுத்துறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ கிரியைகள் ரொம்ப முக்கியம். கிரியைகள் இருந்தால்தான் நம்மளுடைய காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வந்து மற்றவர்களுக்கு வெளிப்படையாக இருக்கிறது. அதை நாம் முதலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் மற்றவர்களுக்கு வெளிப்படையாய் தோன்றுகிறது. வாசித்து அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஆயக்காரரும் வேசிகளுமே பரலோகத்து ராஜ்யத்தில் போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் மனஸ்தாபம் கூட படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ கேள்வி கேட்டாங்க, இவ்வளோ ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. ஆனால் பின்பாகியில் கூட அவங்க மனஸ்தாபம் படலை. ஆனால் அந்த மகன் என்ன பண்ணுறான், போகமாட்டேன்னு சொல்கிறான். ஐயோ அப்பா சொன்னாரேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் யோசித்து
மனஸ்தாபப்பட்டு ஐயோ நான் போகணும், அப்பா சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி போகிறான். எந்த ஒரு விஷயத்தையும் போகமாட்டேன்னு சொல்லிட்டு பின்பு மனஸ்தாபப்பட்டு போகிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் எனக்கு தெரியும், பைபிள் எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து மன்னிச்சிடுவார், அவருக்கு தெரியும் என் கஷ்டம், அவருக்கு தெரியும் என் பிரச்சனை, எந்த சூழ்நிலை நான் தவறு செஞ்சேன்னு ஆண்டவருக்கு தெரியும், மனுஷருக்கு தெரியணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி 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 எந்த ஒரு வேலையும் நம்மளை செய்யாமல் ஆண்டவரே ஏமாத்தின்னு நம்மளும் ஏமாத்தின்னு தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவது ரொம்ப கஷ்டம். அப்போது பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி தான் நம்ம இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னா, பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்தார். நாம் இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட நீங்களும் நானும் எல்லாருமே என்ன பண்ணோம், விசுவாசிகளுக்கு எல்லாருமே என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு சொன்ன வேலையே ஒரு சொன்ன காரியத்தை நம்ம செய்யும் பொழுது மாத்திரமே தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அக்கிரம செய்கைக்காரரு இங்கே செய்கைன்னு தான் சொல்கிறாரு. நீ இவ்வளோலாம் செஞ்சேன், அதில் எனக்கு திருப்தி இல்லை, முதல்ல நீ உன்னுடைய செய்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு, உன்னுடைய செய்கை எப்படி இருந்து அக்கிரமமாக இருந்ததே, அப்போ அக்கிரமம் செய்யும் பொழுது நீ என்னிடத்தில் எப்படி பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா என்ன பண்ணணும், நம்ம இருக்க வேண்டும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவருக்கு வேதம் என்ன சொல்லுது, ஏன்னா வேதம் படித்தா தான் என்ன விஷயன்றதே நம்மளுக்கு தெரியும். அது மாத்திரமே இல்லை, இப்போது வாசித்த வேத பகுதியில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இவைகளின்படி செய்கிறவன் தான் கண்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். கண்மலைனா யார், இயேசு கிறிஸ்து கண்மலை. அப்போது அவர் மேலே தான் நம்ம வீட்டை கட்டணும், மணல் மேலே கட்டுறதில்ல. நம்ம அசைக்கப்படாதபடி எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ புயல், எவ்வளோ வேதனை, எவ்வளோ விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் கூட என்னுடைய வீடு எப்படி இருக்குது, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற, அவர் மேலே முழுவதுமாய் சார்ந்திருக்கிற நான் எப்பேற்பட்டவங்க, என்னுடைய கிரியைகள் எப்படியா இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு தீங்கு செய்ய மாட்டார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்படி வரும். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய நம்பிக்கையை வைத்து தன் வீட்டை கட்டும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலும் புயலோ காற்றோ எந்த ஒரு கொடூரமான எந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த வீட்டின் மேலே மோதினாலும் அது அசையவே அசையாது, அது அப்படியே இருக்கும். நாம கூட கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் நம்ம வீட்டை கட்டணும். மணல் மேலே கட்டினா கொஞ்ச நாளைக்கு தான் அந்த அது அப்படியே என்ன ஆகிடும், மணல் மேலே கட்டினோம்னா வீடு நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட்டில். அப்போ அந்த மழை காற்று ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை மேலே நமக்கு விசுவாசம் இல்லை, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய செய்கை நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, அவருடைய வார்த்தை நம்ம எதுவுமே செய்யலைன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் ஒரு காற்று வந்தால் கூட அது என்ன பண்ணாது, நிற்காது, அந்த வீடு கவிழ்ந்து போயிடும். அந்த மாதிரி இருக்குதா நம்ம வீடு? நம்ம வீடு எப்படி இருக்குது, கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் நம்மேல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய வேலைகளை செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது மாத்திரமே தான் அந்த வீடு எப்படி இருக்கும், அசைவே அசையாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை புயல்கள் வந்தாலும் எவ்வளோ மழை வந்தாலும் ஒன்றுமே ஆகாது, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போது நம்மளுடைய வீடுகளெல்லாம் எதன் மேல் கட்டி வச்சிருக்கிறோம், நம்மளுடைய விசுவாசம் எதன் மேல் இருக்கிறது? அப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நடப்பது தான் மிக 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 முக்கியம். நம்முடைய செய்கைகள் மிக மிக முக்கியம். நாம் ஏதாவிலும் தவறு செய்யும்போது முதல்ல சொல்லுகிற வார்த்தை இவங்க கிறிஸ்துவங்க, பைபிள் தூக்கின்னு சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க வாயில் வர்ற வார்த்தைகளை பாரு அப்படின்றாங்க. அப்போது அவங்களே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற என்னன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னா சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னா அன்பாக இருப்பாங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னா எல்லாரும் கொடுத்து உதவுவாங்க. அதை நமக்கு மாறாக செய்யும் பொழுது நீ கிறிஸ்துவலா அப்படின்னு நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க. அப்போது அவங்க அப்படி யோசிக்கும் பொழுது நம்மளுடைய செய்கைகள் எப்படியா இருக்கிறது? கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் தன் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோமா, இல்லை நம்ம செய்கைகள் எப்படி இருக்கிறது? கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா, நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஏன்னா கனிகளினால ஒரு பழம் நல்லா இருக்குது,
அறுத்து நம்ம பறித்து சாப்பிடும்போது அது கசப்பாக இருந்துச்சுன்னா அது ரசிக்க முடியும். பெருசாக நல்லா அழகாக இருக்குதுன்னு ரசிக்க முடியுமே தவிர அது ஒன்றும் முடியுமா? இல்லை, தூக்கி போட்டுருவோம். அப்போது கனிகளினாலே நம்ம அறியறாங்க மற்றவங்க. உள்ளே இருக்கிற பக்தியோ உள்ளே இருக்கிற காரியமோ அவர்களை அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய கனிகள்னால தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தவர் இயேசு கிறிஸ்து. அதே போலவே செய்து முடித்தார். மற்றவரிடத்துல சொல்றார், என் கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். யோவான் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, நீங்களா அப்படின்னும் போது, நீ கண்டவே நான் தான் சொல்லலை, அவர் நீங்கள் பார்த்தது கண்டதெல்லாம் போய் நீங்கள் சொல்லுங்க, அவ்வளோதான். நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவது நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய கனிகள் மாத்திரமே. அப்போ நம்ம எப்படி நடக்கணும் அப்படின் போது மற்றவர்களுக்கும் சாட்சிகளாக இருக்கணும். நம்மளுடைய செய்கைகள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய் நாம் வாழும் பொழுது மாத்திரமே கிறிஸ்துவர் மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படும் பொழுது நமக்கு அநேக அதிசயங்கள், அற்புதங்கள் இன்னும் நடக்கும். நம்ம கஷ்டம், கிறிஸ்தவர்கள் என்றால் கஷ்டம் வரத்தான் வரும், வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் நடக்கணும்னு நீ நினைச்சிட்டனாவே உனக்கு கஷ்டம் வரும்னு சொல்லி இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். அந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை ஜெயமாய் வைத்து சாட்சியை வைப்பார். நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வீட்டை கட்டணும். நம்பிக்கை இருக்கணும். எவ்வளோ கஷ்டமா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய யோபுக்கு வராத கஷ்டமா, எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, ஆனாலும் அவன் எப்படி இருந்தான்? இருந்ததுனால தான் இரட்டைத்தனியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். நம்ம சின்ன ஒரு கஷ்டத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? விழுந்து போறோம். அப்படியா இல்லாதபடி நம்மளுடைய செய்கைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். செய்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியும். ஏன்னா வேதம் அழகா சொல்லுது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லுது, அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லாதபடி வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. காவல் இருந்தீங்க, என்ன பார்க்க வந்தீங்க, வியாதியா இருந்தீங்க, என்ன விசாரிக்க வந்தீங்க, துணி இல்லாம இருந்த துணி கொடுக்க வந்தீங்க, அப்படியாக சொல்லி நம்மளுடைய கிரியைகள் வெளிப்படுத்தி, ஆண்டவரே நீங்க எப்போ ஆண்டவரே இருந்தீங்க, ஆண்டவரே நீங்க எப்போ ஆண்டவரே இருந்தீங்க, இந்த சீரியல்ல யாருக்கு எது செஞ்சீங்க அது எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரே வார்த்தை. நம் கண் எதிர்க்காக இருக்கிற காரியங்களை பார்த்து கண்டு காணாமல் இல்லாதபடி மற்றவரிடத்தில் அன்பாக இருக்கணும். அன்பு தான் எல்லாமே. வேதமே அவர் அன்பாக இருந்ததுனால மாத்திரமே தான் அவர் வானத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி நமக்காக அவருடைய ஜீவனே கொடுக்க வந்தது அன்புனால தான். அந்த அன்பே நமக்கு இல்லை அப்படின்னும் போது கிறிஸ்துவ எப்படி பிரதிபலிக்க முடியும்? முதலாவது நமக்கு அநேக வரங்கள் இருந்தாலும் கூட அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. முதலாவது நம்ம இடத்துல காணப்பட அன்பு தான். அன்பு சகலத்தையும் தாங்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சகிச்சிக்கும். எவ்வளோ பேர் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அன்பு எல்லாம் வச்சு சகித்து கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களே மனம் மாறுவாங்க. அவங்களே மனஸ்தாபப்பட்டு யோசிப்பாங்க, ஐயோ இவ்வளோ இப்பேற்பட்டவங்க. ஏன்னா என்னைக்கா நம்ம ஒரு விதை போடுறோம்னா அந்த விதை கண்டிப்பாக அது முளையாமல் திரும்பாது. அப்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. வேதத்தை படிக்க நம்மளை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பழைய காரியங்களெல்லாம் களைத்து போட்டு புது சிருஷ்டியாக ஆண்டவருக்கு நாம் பிரகாசிக்கிறவர்களாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்குது. அதே போல் நாமும் அப்படியாய் நடக்கும் பொழுது கிறிஸ்துவை மகிமைப்படுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம் சாட்சியாக வைத்து, ஏன்னா உடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது? இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நம்ம 10 கட்டையில் 1 அப்படியா நம்முடைய நடத்தை இல்லாதபடி, அக்கிரம செய்காரே என்று கர்த்தர் சொல்லாதபடி நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் மாறி இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி செய்ய ஆண்டவர் உதவியும் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.